திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்ட பிறகு பல பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடங்களிலே பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. நான் கூட சட்டமன்ற உறுப்பினர் கூட 2,40,00,000 குரவம்பேட்டை பான்ஸ் பிரிட்ஜ் கீழே உள்ள ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் அவசரமாக அதை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் திறந்திருக்கிறார்கள். அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அழைப்பு இல்லை, ஒரு மாநகராட்சியினுடைய மேயருக்கு அழைப்பில்லை, துணை மேயருக்கு அழைப்பில்லை, மண்டல குழு தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பில்லை. அவர்களாக வந்தார்கள். அந்த பூங்காக்கள் அறகுறையாக வழி நடைபெற்றிருக்கிறது. முழுமையாக முடித்த பிறகு அவர்கள் அந்த பூங்காவை திறந்திருந்தால் பரவாயில்லை. அவசர காலத்திலே தன் பெயர் எடுத்து விளம்பரத்திற்காக, ஏனென்று சொன்னால் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்லாம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் வழியாக, யூடியூப் மூலமாக வெற்றி பெற்று வந்தவர்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதெல்லாம் தெரியாது. ஆகவே இது போன்ற தவறுகளை நடைபெறாது இருக்கிறது தான் நேரடியாக நானே ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முறையிலே நான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தகவலை தெரிவித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றேன். ஆக மீண்டும் இன்னொரு கூடுதலாக நிதியை பெற்றுக்கொண்டு பொலிச்சொல்லூர் பகுதியில் ஒரு அருமையான ஒரு நடைபாதை இந்த தாங்கல் ஏரியா அமைக்கப்படும் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.